அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு சம்பந்தமான அறிவிப்புகளை நாம் எல்லாம் அறிந்திருப்போம். அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் முதல் கட்டமாக ஆன்லைன் மூலமாக ஜூலை 17 முதல் ஜூலை 31 வரைக்கும் பதிவு செய்வதற்கு உண்டான அந்த வசதியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதேபோல் ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை வீடுதோறும் கணக்கெடுப்பு எடுப்பதற்கு உண்டான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்வதற்கு உண்டான வழிமுறைகளை இப்பொழுது இந்த வீடியோவின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இப்பொழுது ஆன்லைனில் எப்படி நம்ம பதிவு செய்து கொள்வது, ஒரு ப்ரௌசிங் சென்டர்லேயோ இல்லை டிடிபி சென்டர்லேயோ இல்லை நம்முடைய செல்ஃபோன்லேயோ நம்முடைய கணினிலேயோ நாம் எப்படி பதிவு செய்வது அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக கூகுள் குரோம் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறங்க. ஓப்பன் பண்ண பிறகு மேலே அந்த வெப்சைட் அட்ரஸ் se.census.gov.in என்கின்ற முகவரிக்குள்ளே நீங்கள் போயிருங்க. அந்த முகவரிக்குள்ளே போன உடனே முதலாவதாக இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு நம்ம ஃபஸ்ட்டு நம்முடைய ஸ்டேட்டை தேர்வு செய்யணும். இதில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி தேர்வு செஞ்சுக்கிறேங்க. கீழே கேப்சா, அந்த வலது பக்கம் போட்டிருக்கக்கூடிய அந்த கேப்சா கரெக்டாக அது என்ன ஃபார்மெட்டில் இருக்குதோ அதே ஃபார்மெட்டில் போடணும். சில நேரங்களில் அந்த கேப்சா எரர் காட்டும். மறுபடியும் மீண்டும் போட்டு பாருங்கள். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இது பதிவு செய்த பிறகு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை நீங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய அந்த அதிகாரி இடத்துல கொடுத்தீங்கனாலே போதுமானது. இதில் மேலே ஸ்டேட் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். ரெண்டாவது நேம் ஆஃப் தி ஹெட் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்டு, யார் வீட்டினுடைய தலைவரோ இல்லை தலைவியாக இருந்தால் தலைவியோ அவங்களோட பேரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக போடணும். அதுக்கப்புறம் நம்முடைய மொபைல் நம்பர், அதன் பிறகு நம்மளுடைய மெயில் ஐடி போடுறது கட்டாயம் கிடையாது. விருப்பம் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். மெயில் ஐடிக்கும் நம்ம பதிவு செய்த பிறகு உண்டான தகவல் வந்துடும். வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கீழே கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி மொபைல் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபி நம்பரை கரெக்டாக எடுத்து போடணும். அதே மாதிரி மேலே லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜில் நம்ம அந்த படிவத்தை பூர்த்தி பண்ணுறதுக்கு விரும்புகிறோமோ அந்த லாங்குவேஜ், அந்த மொழியை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். இங்கிலீஷில் வேணும்னா இங்கிலீஷு, இல்லை தமிழில் வேணும்னா தமிழ்லே போகும். இதில் உள்ள அந்த டிஸ்க்ளைமரை நீங்கள் படித்து பார்த்துக்கிறங்க. இதில் முதலாவதாக மாவட்டம், நம்மளுடைய பின்கோடு
அதே மாதிரி நம்முடைய அந்த வீட்டினுடைய அந்த சரியான இடத்த வந்து நம்ம மேப்பில் வந்து தேடி வந்து அதை செலக்ட் பண்ணணும். அப்போ கரெக்டாக வந்து மேப்பில் வந்து நம்ம வீடு எந்த வீடோ அந்த வீட்டில் இந்த ரெட் கலர் குறிமார்க்கை வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஓகே பண்ணணும். அமைவிடத்தை உறுதிப்படுத்தவும் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திய பிறகு சேமிக்க அடுத்து இதை கிளிக் பண்ணணும். அடுத்ததாக வந்து சென்சஸ் வீட்டு விவரங்கள். சென்சஸ் வீட்டு தரையின் பிரதான கட்டுமான பொருள், அதாவது நம்ம வீட்டினுடைய தரை அது வந்து என்ன பொருளில் வந்து கட்டப்பட்டிருக்குது, மண்ணா, மூங்கிலா, இல்லை சுட்ட செங்கலா, கல்லா, சிமெண்ட்டா, மொசைக் தரையா, மற்றவைகளா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். அடுத்ததாக வந்து சென்சஸ் வீட்டு சுவரின் பிரதான கட்டுமான பொருள், செவர் இருக்கக்கூடியது வந்து என்ன பொருளில் கட்டப்பட்டிருக்கிறது, புல், ஓலை, மூங்கில், பிளாஸ்டிக்கா, இல்லை மண்ணா, சுடப்பட்ட செங்கலா, சுடப்படாத செங்கலா, இல்லை மரமா, இல்லை கல்லா, இல்லை கல் கலவையுடனா, இல்லை உலோக பொருளா, இல்லை சுட்ட செங்கலா, இல்லை காங்கிரீட்டா, இல்லை மற்றவையான்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு வந்து காங்கிரீட்டு. உங்கள் வீடு வந்து எதில் கட்டப்பட்டிருக்குமோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்கள் தேர்வு செஞ்சுக்கிறங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து வீட்டு கூரையினுடைய பிரதான கட்டுமான பொருள், மேலே போடப்பட்டிருக்கக்கூடிய கூரை, அது புல், ஓலை, மூங்கிலா, இல்லை பிளாஸ்டிக்கா, இல்லை கையால் தயாரிக்கப்பட்ட ஓடா, இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட ஓடா, சுட்ட செங்கலா, கல்லா, இல்லை கற்பலகையா, இல்லை உலோகமா, இல்லை காங்கிரீட்டா அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. இல்லை மற்றவையா. இந்த லிஸ்ட்டில் எதுவும் இல்லாட்டி மற்றவை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக சென்சஸ் வீட்டின் நிலைமை, வீட்டினுடைய கண்டிஷன் எப்படி இருக்குது, நல்ல நிலையில் இருக்குதா, இல்லை வசிக்கக்கூடிய நிலையில் இருக்குதா, இல்லை ரொம்ப பாழடைஞ்ச நிலையில் இருக்குதா அப்படின்னு சொல்லி. அடுத்து இது வந்து பொது தகவல், நம்ம குறித்தான பொது தகவல். இக்குடும்பத்தில் சாதாரணமாக வசிக்கும் நபர்களின் மொத்த எண்ணிக்கை. நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை நபர்களை வந்து கரெக்டாக போடணும். அதாவது நம்ம வீடு தான் கணக்கு, சமையலறை தான் கணக்கு. நம்ம சமையலறையை வந்து பேஸ் பண்ணி எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை நபர்களை நம்ம என்ன பண்ணணும், சரியான முறையில் வந்து போடணும். வீட்டினுடைய தலைவர் பெயரை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நம்முடைய மொழியிலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், சரியான முறையில் எப்படி வந்து ரேஷன் கார்டில் இருக்குதோ அதே மாதிரி போட்டுக்கொள்ள வேண்டியதான். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். அதுக்கு அடுத்தபடியாக வந்து குடும்பத் தலைவரின் பாலினம். குடும்பத் தலைவர் வந்து ஆண்களையும் போடலாம், பெண்களையும் போடலாம். பெண்களுடைய பேர் போட்டால் பெண்ணுன்னு சொல்லி போடணும், ஆண்களுடைய பேர் போட்டால் ஆணுன்னு போடணும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து இதுதான் முக்கியமான விஷயம். இதில் வந்து எஸ்சி ஆகோ எஸ்டி ஆகோ இருந்தால் அதற்கு உண்டான அந்த வகுப்பை போடணும். இல்லை பழங்குடியாக இருந்தால் பழங்குடிகள் போடணும். அது இல்லாமல் மற்றவைகளை வந்து ஒரே கேட்டகரியில் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு வந்து மற்றவைகளை வந்து செலக்ட் பண்ணிக்கிற வேண்டியதான். அதுக்கப்புறம் வீட்டினுடைய உரிமை நிலை. சொந்த வீடு வச்சுருந்தா சொந்த வீடுன்னு போட்டுக்கலாம். இல்லை வாடகை வீடு இருந்து சொந்த வீடு வேறு இடத்துல இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் வாடகை வீட்டில் இப்போ இருக்கிறோம், சொந்த வீடு வேறு இடத்துல இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் வாடகை வீடு ஆனால் சொந்த வீடு உள்ளதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். இல்லை வாடகை வீடு ஆனால் சொந்த வீடு இல்லைன்னு சொல்லி சொன்னால் இதை செலக்ட் பண்ணணும். இது மூணுலமே இல்லைன்னு சொல்லி சொன்னால் மற்றவை செலக்ட் பண்ணணும். நாம் இருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய அந்த அறைகள் எத்தனை ரூம் இருக்குது அப்படிங்கிற அந்த விவரத்தை வந்து கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் உள்ள திருமணமான தம்பதிகளின் எண்ணிக்கை. ஒரே வீட்டில் வந்து 2-3 கூட்டு குடும்பமாக இருக்கும் போது வந்து எத்தனை தம்பதிகள் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த விவரத்தை வந்து போடணும். எத்தனை நபர்கள் கிடையாது, எத்தனை தம்பதிகள், எத்தனை கணவன் மனைவி பேராக எத்தனை செட்டாக இருக்கிறாங்களோ அத்தனை செட்டுகளை வந்து போடணும்.
அடுத்ததாக வந்து வசதிகள். இந்த வசதிகள்ங்கிற தலைப்புக்குள்ளே குடும்பத்திற்கு கிடைக்கும் வசதிகள். அதில் வந்து முதல் விஷயம் வந்து குடிநீருக்கான பிரதான ஆதாரம். குடிநீர் நமக்கு வந்து எப்படி கிடைக்கிது அப்படின்னு சொல்லி, சுத்திகரிக்கப்பட்ட குழாய் நீரா, இல்லை சுத்திகரிக்கப்படாத குழாய் நீரா, இல்லை கிணறு மூலமாகவா, இல்லை கைப்பம்பு மூலமாகவா, இல்லை குழாய் கிணறு மூலமாகவா, இல்லை நீரூற்று மூலமாகவா, இல்லை ஆறு கால்வாய் மூலமாகவா, இல்லை குளம் குட்டை ஏரி மூலமாகவா, இல்லை அடைக்கப்பட்ட பாட்டில் தண்ணீர் மூலமாகவா, இல்லை மற்ற குடிநீர் ஆதாரங்களா அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கிறது. இதற்கு நமக்கு எப்படி வந்து குடிநீர் கிடைக்குதோ அந்த ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், செலக்ட் பண்ண வேண்டியதுதான். அடுத்தது என்ன, குடிநீர் ஆதாரம் கிடைக்கும் இடம். எந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து குடிநீரினுடைய ஆதாரம் கிடைக்குது, அந்த பில்டிங்குள்ளேயே அந்த வளாகத்திற்குள்ளவா, இல்லை வளாகத்திற்கு அருகிலா. ஏன்னா சில பேர் வந்து வீட்டுக்கு அருகில் வந்து பொதுவான கார்ப்பரேஷன் பைப் இருக்கும், அதில் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. சில பேர் வந்து பக்கத்தில் வெளியூரில் இருந்து அருகில் இருக்கக்கூடிய பக்கத்து பகுதிகளிலேருந்து எடுப்பாங்க, தொலைவிலா. அந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு எங்கே கிடைக்குதோ, பில்டிங்குள்ளேயே கிடச்சா, வளாகத்துக்குள்ளேயே கிடச்சா வளாகத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து விளக்கு ஒளிக்கான பிரதான எரிபொருள். நாம் யூஸ் பண்ணக்கூடிய வந்து லைட்டு, ஃபேனு, அதெல்லாம் வந்து அதுக்குண்டான எரிபொருள் என்ன, மின்சாரமா, மண்ணெண்ணெயா, சூரிய சக்தியா, இல்லை இதர எண்ணெய் வகைகளா, இல்லை மற்றவையா, இல்லை விளக்கு வசதியே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்குது. இதுக்கு வந்து மின்சாரம் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி அடுத்ததாக கழிப்பிட வசதி. கழிப்பிட வசதியை பொறுத்த வரைக்கும் இக்குடும்ப பயன்பாட்டிற்கு மட்டுமா, இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுடைய பயன்பாட்டுக்கா, இல்லை பொது கழிப்பிடமா, காமன் டாய்லெட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு குடும்பத்துக்கு மட்டுமா இருந்தால் அதை நம்ம மேலே உள்ளதை செலக்ட் பண்ணிக்கிற வேண்டியதான். இல்லை திறந்த வழியாக இருந்தால் திறந்த வழிங்கிறத செலக்ட் பண்ணணும். கழிப்பிட வசதியின் வகை. அடுத்து நவீன மற்றும் தண்ணீர் ஊற்றும் கழிப்பிடமா, அதாவது நவீன மற்றும் தண்ணீர் ஊற்றும் கழிப்பிடம் பாதாள சாக்கடையுடன் இணைக்கப்பட்டதா, நம்மளுடைய இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து பாதாள சாக்கடையோடு இணைக்கப்பட்டதா, இல்லை கழிவுநீர் தொட்டி செப்டிக் டேங்க் மூலமாக இணைக்கப்பட்டதா, இல்லை மற்ற கழிப்பிடங்கள் வகையா அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் இதில் எந்தாவது ஒரு ஆப்ஷனை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணோம்னாலே போதுமானது. இதில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இரட்டை குழி கழிப்பிடம்னு சொல்லி, ஒற்றை குழி கழிப்பிடம், சேவை கழிவு அப்படின்னு சொல்லி இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளேயும் பல கேட்டகரி வைஸாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பெரும்பாலும் வந்து சிட்டியில் இருக்கக்கூடியவங்க அந்த பாதாள சாக்கடையுடன் இணைக்கப்பட்டது. அடுத்ததாக வந்து கழிவுநீர் வெளியேற இணைப்பு. மூடிய கழிவுநீர் கால்வாய் வழியாகவா, இல்லை திறந்தவெளி கழிவுநீர் கால்வாய் வழியாகவா, இல்லை இணைப்பே இல்லையா. இதில் வந்து எந்த ஆப்ஷன் நமக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிற வேண்டியதான். அதுக்கு அடுத்தபடியாக வளாகத்திற்குள் குளிக்கும் வசதி. நம்மளுடைய பில்டிங்கில் வந்து குளிக்கக்கூடிய வசதி இருக்குதா, குளியலறை இருக்குதா, இல்லை கூரை இல்லாத குளியலறையா, இல்லை குளியலறையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்குது. அடுத்ததாக வந்து சமையலறை வசதி மற்றும் எல்பிஜி பிஎன்ஜி இணைப்பு. சமையல் அறையில் வந்து சமைத்தல். இதில் வந்து இதுலேயும் பல கேட்டகரி கொடுத்துருக்குறாங்க. அந்த பல கேட்டகரிக்குள்ளே பல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சமையல் அறையில் சமைத்தல்னு ஒரு கேட்டகரி, வீட்டினுள் சமைத்தல் ஆனால் சமையல் அறை இல்லை அப்படிங்கிற ஒரு கேட்டகரி, அதே மாதிரி வீட்டிற்கு வெளியில் திறந்த வெளியில் சமைத்தல்ங்கிற ஒரு கேட்டகரி, சமையல் செய்வதே இல்லைங்கிற ஒரு கேட்டகரி. இந்த கேட்டகரிக்குள்ளே கூட சமையல் அறையில் சமைத்தல், சமையல் அறை கிச்சனில் இருந்து சமைச்சோம்னா அதில் அந்த எல்பிஜி பிஎன்ஜி இணைப்பு உள்ளதுங்கிற அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிற வேண்டியதான். அதே மாதிரி வீட்டினுள் சமைத்தல் ஆனால் சமையலறை இல்லாமல் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால், அதுலேயும் கேஸ் இருந்துச்சுன்னா கேஸ் பயன்படுத்தி செய்கிறதா இருந்தால் கேஸ் பயன்படுத்தி பண்ணுறோம், கேஸ் இல்லாட்டி கேஸ் இல்லைன்னு சொல்லி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிற வேண்டியதான். இந்த 4 கேட்டகரியில் ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இதில் வந்து சமையலறையில் சமைத்தல் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு வீட்டினுள் சமைத்தல் ஆனால் சமையலறை இல்லை என்பதை செலக்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அதில் உள்ள ஆப்ஷன் போயிடும். அதனால் எந்த கேட்டகரியில் நம்ம வருவோம், அந்த கேட்டகரியில் நம்ம கேஸ் யூஸ் பண்ணுறோமா யூஸ் பண்ணலையா அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம கவனித்து ஓகே பண்ணணும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பிரதான எரிபொருள்.
சமைக்கிறதுக்கு என்ன வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் எரிபொருள்? விறகு பயன்படுத்துகிறோமா, வைக்கோலா, விரட்டியா, நிலக்கரியா, இல்லை மண்ணெண்ணெயா, இல்லை சமையல் எரிவாயு கேஸா, எல்பிஜி கேஸா, மின்சாரமா, இல்லை கழிவு சாண எரிவாயுவா, இல்லை சூரிய சக்தியா அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து சமையல் எரிவாயு கேஸ் தான் யூஸ் பண்ணுறோம். யார் ஒவ்வொருத்தவங்க வந்து இப்போ மின்சாரம் யூஸ் பண்ணி சமைக்கிறதா இருந்தால் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிற வேண்டியதான். மண்ணெண்ணெய் ஊற்றி அடுப்பு எரிக்கிறதா இருந்தால் அதை செலக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அடுத்த இதுக்கு போயிட வேண்டியதான் சேமிக்க. அடுத்து சொத்துக்கள் சம்பந்தமான விவரங்களை கேட்குறாங்க. குடும்பத்தில் உள்ள சொத்துக்கள். குடும்பத்தில் உள்ள சொத்து வியாபார நோக்கத்திற்காக பயன்பட்டாலும் கூட அது அக்குடும்பத்துடைய சொத்தாக கருதப்படும். வானொலி டிரான்சிஸ்டர், அதாவது எஃப்எம் வந்து நம்ம பயன்படுத்துகிறோமா, ரேடியோ மூலமாக கேட்குறோமா, இல்லை வந்து செல்ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக கேட்குறோமா, இல்லை இதர சாதனங்கள் மூலமாக கேட்குறோமா, இல்லை வந்து வானொலி டிரான்சிஸ்டர் அது கேட்குறதே இல்லையா? அடுத்ததாக வந்து தொலைக்காட்சி டிவியை பற்றி கேட்குறாங்க. தூர்தர்ஷன் இலவச டிஷ் அது மூலயமா கிடைக்குதா, இல்லை டிடிஹெச் மூலமாகவா, இல்லை கேபிள் இணைப்பு மூலமாகவா, இல்லை மற்றவனா அந்த இது ஆண்ட்ராய்டு பாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம். அதுக்கப்புறம் இணையதள வசதி வந்து எதன் மூலமாக நமக்கு வந்து கிடைக்கிது? மடிக்கணினி மூலமாக கிடைக்குதா, இல்லை கைபேசி மூலமாக கிடைக்குதா, ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக கிடைக்குதா, இல்லை இதர சாதனங்கள் மூலமாக கிடைக்குதா? அதுக்கப்புறம் நம்ம கம்ப்யூட்டரோ இல்லை மடிக்கணினி லேப்டாப்போ வச்சுருந்தோம்னு சொல்லி சொன்னால் அதுக்கு உண்டான ஆப்ஷன். இதில் வந்து நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை கொடுக்கலாம். அடுத்து வந்து தொலைபேசி மற்றும் கைபேசி. லேண்ட்லைன் இருந்துச்சுன்னா தொலைபேசி மட்டும்னு சொல்லி போடலாம். கைபேசி மட்டும்னா இதில் என்ன கைபேசியோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டுமே இருந்துச்சுன்னா ரெண்டுமே வந்து செலக்ட் பண்ணிக்கிற வேண்டியதான். அடுத்ததாக வந்து மிதிவண்டி மற்றும் ஸ்கூட்டார், மோட்டார் சைக்கிள், மொஃபட்டு. சைக்கிள் இருக்குதா, இல்லை வந்து ஸ்கூட்டார் மோட்டார் சைக்கிள் இருக்குதா, இல்லை ரெண்டும் சேர்த்து இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக வந்து கார், ஜீப்பு, வேன். அது நம்மள்ட்ட கார் இருந்துச்சுன்னா கார் இருக்குதுன்னு போடணும், ஜீப்போ வேனோ இருந்துச்சுன்னா ஜீப் இருக்குதுன்னு போடணும், இல்லாட்டி இல்லைன்னு போட வேண்டியதான். அடுத்ததாக குடும்பத்தினர் உட்கொள்ளும் பிரதான உணவு. என்ன சாப்பிட்றோமோ, இங்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலும் அரிசி தான் சாப்பிடுவோம், வடநாட்டிலலாம் கோதுமை சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம எது பிரதானமாக சாப்பிட்றோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிற வேண்டியதான். அதுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அரிசி, கோதுமை, சோளம், கம்பு, மக்காசோளம், மற்ற தானியம். அரிசி. அதன் பிறகு செல்ஃபோன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வந்ததுக்கப்புறம் அடுத்து இது ஆப்ஷனுக்கு போக வேண்டியதான், சேமிக்கான்னு. அடுத்து இப்போ இதில் நமக்கு ஃபைனலாக வந்து நாம் என்னென்ன தகவல் கொடுத்தோமோ அந்த தகவல் எல்லாமே வரும். அது ஒரு தடவை நல்லா செக் பண்ணி பார்த்துக்கணும். மாநிலம் தமிழ்நாடு, மாவட்டம் சென்னை. மொசைக் தரை ஓடுகள், அதாவது சென்சஸ் வீட்டு தரையினுடைய பிரதான கட்டுமான பொருள் மொசைக் தரை ஓடுகள். சென்சஸ் வீட்டு சுவரின் பிரதான கட்டுமான பொருள் காங்கிரீட்டு. சென்சஸ் வீட்டு கூரையின் பிரதான கட்டுமான பொருள் காங்கிரீட்டு. சென்சஸ் வீட்டின் நிலைமை, வசிக்கக்கூடிய நிலை. வீட்டு தலைவர் தொடர்பான தகவல்கள். இக்குடும்பத்தில் சாதாரணமாக வசிக்கும் நபர்களின் மொத்த எண்ணிக்கை. குடும்பத் தலைவருடைய பெயர். ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி பார்த்துக்கிறேங்க. குடும்பத் தலைவர், பாலினம், ஷெட்யூல் காஸ்டா, எஸ்சியா, எஸ்டியா, இல்லை வந்து பழங்குடியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மற்றவையாக இருந்தால் மற்றவைன்னு போட்டுடணும். வீட்டின் உரிமை நிலை. வசிக்கும் அறைகளின் எண்ணிக்கை, எத்தனை ரூம் இருக்குதோ அது. இக்குடும்பத்தில் உள்ள திருமணமான தம்பதிகளின் எண்ணிக்கை. குடும்பத்திற்கு கிடைக்கும் வசதிகள். சுத்திகரிக்கப்பட்ட குழாய் நீர், குடிநீர் வந்து வளாகத்திற்குள், விளக்கு ஒளிக்கான பிரதான எரிபொருள்,
கழிப்பிட வசதி, கழிப்பிட வசதியின் வகை, கழிவுநீர் வெளியேறக்கூடிய இணைப்பு, வளாகத்திற்குள் குளிக்கும் வசதி இருக்கிறதா, சமையலறை வசதி மற்றும் எல்பிஜி பிஎன்ஜி இணைப்பு, சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பிரதான எரிபொருள், அதுக்கப்புறம் சொத்துக்களுடைய விவரங்கள், ரேடியோ டிரான்சிஸ்டர் பயன்படுத்துறது கிடையாது, தொலைக்காட்சி, அதுக்கப்புறம் இணையதள வசதி, கம்ப்யூட்டர் லேப்டாப்பு, அதுக்கப்புறம் லேண்ட்லைன் தொலைபேசி மற்றும் செல்ஃபோன், அதுக்கப்புறம் மிதிவண்டி மற்றும் ஸ்கூட்டர் மோட்டார் சைக்கிள், கார் ஜீப் வேன், அதுக்கப்புறம் குடும்பத்தினர் உட்கொள்ளும் பிரதான உணவு, அதன் பிறகு கைபேசி எண். இதில் ஏதாவது தவறாக போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் திருத்தலுக்கு திருப்பவும் சொல்லி பேக்கில் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல போய் திருத்தி கொள்ளலாம். இல்லை எல்லாமே சரியாக இருக்குன்னா உறுதிப்படுத்தி சமர்ப்பிக்கவும் அப்படின்னு சொல்லி இந்த பச்சை கலரில் இங்கே காட்டும். இல்லை இதை பெண்டிங்கில் வைக்கணும், இதை நம்ம சமர்ப்பிக்க விரும்பலன்னு சொல்லி சொன்னால் இதை வரைவாக சேமிக்கன்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா வரைவாக சேமித்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுடைய பதிவில் போய் பதிவாகிரும். இப்போ எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் உறுதிப்படுத்தி சமர்ப்பிக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டியதான். இறுதியாக சமர்ப்பித்த பிறகு தரவில் எந்த மாற்றமும் செய்ய சாத்தியமில்லை. நீங்கள் நிச்சயமாக தொடர விரும்புகிறீர்களா? இப்போ நம்ம கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு நம்ம சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் தெரியும்னு சொல்லி சொன்னால் ஆம் கொடுத்துட வேண்டியதான். இதில் கொடுக்கப்பட்ட அந்த நம்பர் இதில் இருக்கும், ஹெச்னு ஆரம்பித்து இந்த நம்பர் இருக்கும். இந்த நம்பரை ஆகஸ்ட் 1 முதல் 30 வரைக்கும் வரக்கூடிய அதிகாரிகள், கணக்கெடுப்புக்காக வரக்கூடிய அதிகாரி இடத்துல இந்த நம்பர் கொடுத்தாலே போதுமானது தான். அப்போ இந்த வீடியோவில் நாம் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு உண்டான ஆன்லைன் மூலமாக வலைதளம் மூலமாக எப்படி பதிவு செய்வது, செல்ஃபோன்லேயோ இல்லை ஒரு டிடிபி சென்டர்லேயோ இல்லை ஒரு லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ எப்படி பதிவு செய்வது என்கின்ற விவரத்தை நம்ம பார்த்தோம். இந்த அடிப்படையில் பதிவு செய்து கொள்ளுமாறு, உங்களுடைய விவரங்களுக்கு உட்பட்டு சரியான முறையில் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த குறிப்பிடப்பட்ட இந்த நம்பர் நமக்கு மெசேஜ்லேயே நம்மளுடைய ஃபோனுக்கு வந்துடும். அதே மாதிரி நம்மளுடைய மெயில் அட்ரஸுக்கும் இதனுடைய விவரம் வந்துடும். தேவைப்பட்டால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் நீங்கள் எடுத்து வைத்து கொள்ள வேண்டியது தான். வீட்டில் யார் இருக்கிறார்களோ அவர் இடத்துல இந்த நம்பரை நீங்கள் கொடுத்து வச்சிட வேண்டியது தான். அதிகாரிகள் வரும் பொழுது ஆகஸ்ட் 1 முதல் 30ஆம் தேதிக்குள்ளே அதிகாரிகள் வரும்போது, மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக வரும்பொழுது இந்த இதை நீங்கள் கொடுத்து அவங்கள இடத்துல தகவல் கொடுத்துட வேண்டியது தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.